இந்த பரமேஸ்வரி பண்ண போற காரியத்தினால நம்ம சூர்யாவை இப்ப கைது பண்ணி போலீஸ் வந்து இழுத்துட்டு போறாங்க. இதனால நம்ம நந்தினி கொந்தளிக்கிறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அந்த பரமேஸ்வரி என்னதான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரிக்கு கொஞ்சம் கூட வந்து ஆத்திரம் குறையவே இல்லங்க. அருணாச்சலையாவ ஜெயில்ல போட்டு முடிச்சதோட மட்டும் இல்லாம, இன்னும் சூர்யாவ ஜெயில்ல போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்ப வீட்டுக்கு செத்துப்போன பொண்ணோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து ஏதோ ஒரு gift குடுக்க சொல்றா. அவங்க வந்துட்டு என்ன பண்றது போறதுன்னே தெரியல. அமைதியாவே இருக்காங்க. உடனே சுந்தரவல்லி இருந்துகிட்டு, மரியாதையா அந்த வீட்டை விட்டு வெளியே போடி நாயே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பரமேஸ்வரி இருந்துகிட்டு, ஆமா உண்மையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னை வீட்டை விட்டு வெளியே தானடி போக சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன உண்மடி அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வந்து அந்த பொண்ணு செத்து போனதுக்கு உன் புள்ள தானடி காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அந்த செத்து போனோட அதாவது ஹேமாவோட அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா இவங்க பையன் 24 மணி நேரமும் குடிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பான். குடிபோதையில உங்க பொண்ணை ஏதோ தப்பா யூஸ் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவங்களுக்கு படபடன்னு இருக்கு. இல்ல இல்ல அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு சூர்யா தம்பியை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுதான் அவங்களோட கேமே. நீங்களும் முட்டாள்தனமா நம்பி இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்காதீங்க. இந்த குடும்பமே வந்து சரியான ஃப்ராடு குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. உடனே நந்தினி இருந்துக்கிட்டு தேவையே இல்லாம என் புருஷனை பத்தி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஆமா எப்படி நீங்க எல்லாருமே ஒத்துப்பீங்க? இங்க பாருங்க உன்னை என் அப்பா அம்மாவா நினைச்சு சொல்றேன். உண்மையிலுமே உங்களோட குழந்தைக்கு குழந்தை இறந்து போனதுக்கு காரணம் இந்த சூர்யா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சுந்தரவல்லிக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லவுமே சுந்தரவல்லி சொல்றாங்க, இங்க பாருங்க என் புள்ள அப்படிப்பட்ட புள்ளையெல்லாம் கிடையாது. குடிப்பான தவிர மித்தபடி எந்த ஒரு கெட்ட பழக்கமே அவனுக்கு கிடையாது. நீங்க அவனை தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்ல மேடம் எங்களால வந்து இதை கண்டிப்பா வந்துட்டு முடியாது. ஏன்னா வந்து இவங்க இவ்வளோ தூரம் சொல்றாங்கன்னா, ஏன்னா என் குழந்தை உங்க வீட்டுக்கு தான் மேடம் லாஸ்டா வந்தது. அப்படி இருக்கும்போது உங்க வீட்டுல தான் யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சச்சா என் வீட்டுல அப்படி பண்றதுக்கு யாருமே கிடையாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்ல, உடனே பரமேஸ்வரி என்னங்க இன்னும் வேடிக்கை பார்த்துருக்கீங்க, உடனே போலீஸை கூப்பிட்டு கைது பண்ணிட்டு போக சொல்லுங்க, நீங்க கொடுக்குற இதுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுமே, அவங்களுமே வந்து பிள்ளைய தொலைச்சிட்டாங்க இல்லையா. ஏன்னா செருப்பு இந்த வீட்டில் கடந்திருக்கு, ஃபோன் இந்த வீட்டில் தான் கடந்திருக்கு, இந்த வீட்டுக்கு தான் லாஸ்ட்டாக வந்தா, அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் தான் மர்டர் நடந்திருக்கு அப்படின்றது 90% வந்து உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த வீட்டில் இருந்து வேற எங்கேயோ சரி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில வந்துட்டு யாரோ கடத்திருக்கலாம், ஏதோ பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் ஃபோனு செருப்பு எல்லாமே இந்த வீட்டில் கிடக்கும்போது அப்போ அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு தாண்டி எங்கேயுமே போகலை அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மாவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் தான் கொலை நடந்திருக்குன்னு. அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துடுது இங்கே தான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு அவங்க ஃபோன் போட்டு போலீஸ் இங்கே வாங்க, எங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே போலீஸ் கிளம்பி வர்றாங்க. வந்ததுமே வந்துட்டு கேட்குறாங்க யார் குற்றவாளின்னு கேட்கும்போது, இவங்க சுந்தரவல்லியோட பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லதுமே, வாட் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் எங்களுக்கு அவங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது, நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில. நந்தினி சொல்கிறாங்க, இல்லை என் புருஷன் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வந்து குழந்தைய இழந்த துக்கத்தில் இருக்கீங்க, நான் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. ஆனால் வந்து என் சூர்யா சார் அப்படிப்பட்டவர் கிடையாதும்மா. குடிப்பாரை தவிர ரொம்ப பெண்களை ரொம்ப மரியாதையாக நடத்துவார். இது நான் வந்துட்டு என் கருப்பசாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன். இதை நான் சொல்லக்கூடாதது இப்போ சொல்கிறேன். கல்யாணம் இத்தனை மாதம் ஆகுது, அவர் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இப்போ குடிக்கிறதில்ல, குடிச்சிட்டு தான் இருந்தார். என்னை ஒரு டச்சு கூட பண்ணதே கிடையாது, அவர் நகம் கூட என் மேலே பட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லதுமே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, ஏன்னா இப்படி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நார்மலான்னு பார்த்தா அது கிடையாது இல்லையா. அதனால் அவங்க அப்படி சொல்லவுமே உடனே வந்து என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்துட்டு உடனே பரமேஸ்வரி பேச்சை மாற்றிட்டா. இல்லை இல்லை இவ வந்து பொய் சொல்கிறா, இவ வந்துட்டு புருஷனை காப்பாற்றுறதுக்காக சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கமே கிடையாது, தயவு செஞ்சு நம்புங்க, இவ பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எந்த தப்பான முடிவும் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல,
எப்படி எடுக்காமல் இருக்க முடியும்? ஏன்னா வந்து தப்பு நடந்ததே உங்கள் வீட்டில் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இப்போ சூர்யா வந்து இல்லை, அவங்க வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கைது பண்ணுறாங்க. நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணோமே, என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு நந்தினி சொல்கிறாங்க, சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு கைதுக்குன்னு பண்ணாதீங்க, என் புருஷன் அப்படிப்பட்டவர் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மேடம் எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது, ஏன்னா இவங்க பேரண்ட்ஸே சொல்லிட்டாங்க, எங்களால் இது ஏற்றுக்க முடியாது மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நந்தினி கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என் புருஷனை சந்தேகப்பட்டுட்டீங்களே, ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் எல்லாருமே அனுபவிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இதனாலே வந்து நந்தினி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்துட்டு அமைதியாக இருந்துட்டு, இப்போ வந்து என் புருஷன் மேலே சந்தேகப்பட்ட நீங்கள் எல்லாருமே கூடிய சீக்கிரம் அனுபவிக்க தான் போகிறீங்க, கடவுளுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறாங்க. சூர்யாவை இப்போ கைது பண்ணிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. சூர்யா நந்தினிக்கு தைரியம் சொல்கிறாரு, நந்தினி நீ எதுக்காகவுமே கலங்கக்கூடாது, பி ஸ்ட்ராங், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் நந்தினி அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி சூர்யா சார் முடியும், என்னால் எப்படி சூர்யா சார் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இருக்கேன், என்னால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமோ இருக்கிறேன், ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லவுமே இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது அந்த ரஞ்சித் வந்து அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். அதை நந்தினி வந்து கவனிச்சிடுறாங்க. ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நந்தினிக்கு தெரியுது. ஆனால் வந்து என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நந்தினியால் யோசிக்கவே முடியல. ஏன்னா பெரிய வீட்டு பையனாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருக்காங்க. என்னடா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்பவே வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் பல பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையுமே வந்து நந்தினி வந்து சரி பண்ண போகிறாங்க. இவ்வளோ நாளாக சூர்யா தான் வந்து ஹீரோவாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நந்தினி ஹீரோயினியாக மாறி எல்லாத்தையும் நிரூபிக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.